புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதில் சரஸ்வதியை தவிர மற்ற நதிகளை பார்த்திருப்பீர்கள். ஏனெனில் சரஸ்வதி நதி பூமிக்குள் புதைந்து ஓடுவதாகச் சொல்வர். உத்தராகண்ட் மாநிலத்தின் பத்ரிநாத்துக்கு சற்று தள்ளி பீம்பூரின் மானா கிராமத்துக்கு அருகில் இருக்கும் இடத்தில்தான் சரஸ்வதி நதி பூமிக்குள் போகிறது. இந்த இடத்தில் அமர்ந்துதான் வியாச முனிவர் சொல்ல சொல்ல விநாயகர் மகாபாரதம் எழுதினார். சரஸ்வதி பாயும் சத்தத்தில் வியாசர் சொல்வது பிள்ளையாருக்கு சரியாக கேட்காததால் வியாசர் சரஸ்வதியை பூமிக்குள் மறைந்து ஓடும்படி கேட்டுக்கொண்டார். அதன் பின் சரஸ்வதி பூமிக்குள்ளேயே ஓடுகிறாள். படிக்கிற குழந்தைகளுக்கு இடைஞ்சல் செய்யாமல் நம் வீட்டு டிவி, மொபைல்களை சத்தம் குறைத்து வைத்து கேட்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, நம் குழந்தைகள் படிக்கும்போது நாம் வேறு விஷயங்களை பற்றி அதே இடத்தில் அமர்ந்து பேசக்கூடாது. ஏனெனில் படிக்கிற குழந்தைகளின் கவனம் சிதறும். விநாயகர் வேகமாக எழுத எழுத வியாசர் அதே வேகத்துக்கு ஸ்லோகங்களை சொல்ல முடிந்ததன் காரணம் கவனச்சிதறல் இல்லாததால்தான். மாணவர்களின் படிப்புக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது என்பதை என்றோ நம் ஆன்மீகம் எடுத்துக்காட்டியுள்ளது அதிசயம்தானே.